ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் ஆஃப் EBM. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் திருச்சியிலேருந்து ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணி தருமபுரிக்கு போயிருந்தோம். அது ஒரு வீடியோவை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அனிமல்ஸ்க்கான ஒரு அவேர்னஸ் போர்டெலாம் வச்சுருந்தாங்க. அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு போர்டு வச்சுருந்தாங்க. வழி எல்லாமே நல்ல ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிறனால நல்லா நீட்டாகவே போட்டு வச்சுருந்தாங்க வழியெல்லாம். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோன்னே நமக்கு ஹில்ஸ் வந்துடுது. ஹில்ஸில் போயிட்டுருக்கோம். ஹில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹில்ஸ் மாதிரிலாம் இருக்காது. சும்மா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நாம் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இவங்களோட தான். தே ஆர் மை ஃபேமிலிஸ். இப்போ நம்ம உள்ளே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். கார் பார்க்கிங் இதுதான். இந்த இடத்துல நம்ம உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி 100 ரூபா டோக்கன் வாங்கிடுவாங்க. எல்லா இடத்துலையும் வாங்குற மாதிரி. இந்த இடத்துல நம்ம காரை சேஃப்டியாக பார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஒகேனக்கல் தங்களை வரவேற்கிறது. உள்ளே போனோன்னே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இந்த மாதிரி நிறைய கடைங்க, அந்த மாதிரி நிறைய பொருள் வாங்குறது எல்லாமே இருக்குது. லெஃப்ட்லேயும் கார் பார்க்கிங் இருக்குது. பட் ஆனால் அது நம்ம தனியாக பே பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே சைடில் ட்ரெஸ் கடை, இந்த மாதிரி துணி இல்லாதவங்களாம் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மீனெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அங்கேயே கூட வாங்கிக்கலாம். வெளியவே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக பரிசல் கிட்டே போக போகிறோம். நீங்கள் உள்ள நுழைஞ்சாலே போதும், உங்களுக்கு அது என்னென்ன வேணுன்றதை அவங்களே வந்து கேட்டு உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாலாம் இருந்துச்சு. உள்ளே நுழையும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசலுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கருவாடு இந்த மாதிரி எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கவங்க எல்லாமே இந்த பரிசல் ஓட்டுறவங்க. அவங்களே நம்மளை அணுகுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டிங் போகிறனால நம்ம ஃபஸ்ட்டு பரிசலுக்கான இடத்துக்காக வந்திருக்கோம். இப்படி தான் ஒருத்தரும் தூக்கிட்டு வராங்க. நம்மளோட பரிசல் ஓட்டுறவர் அவர் தான். இங்கேயுமே ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களே சமைச்சும் தருவாங்க. நீங்கள் அதுக்காக பே பண்ணணும். சின்ன சின்ன ஹோட்டல் மாதிரிலாம் இருக்குது, அங்கேயும் நீங்கள் சமைச்சு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பரிசல். இது எல்லாமே அவங்கவுங்க எழுதி நம்பர் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு ஆளை புக் செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க போய் அவங்களோட பரிசலை எடுத்துகிட்டு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் இப்படி செலக்ட் பண்ணி ஒரு பரிசலுக்கு 4 பேர் தானா. நீங்கள் நிறைய பேர் போனீங்கன்னா பார்த்துக்குங்க. அது மாதிரி நாங்கள் 5 பேர் இருந்தனால எங்கள் அப்பாவையும் சித்தப்பாவையும் நாங்கள் வேறு பரிசல் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் ஒரு பரிசல் எடுத்துக்கிட்டோம். பரிசலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1500 வரைக்கும் சொல்கிறாங்க. பரிசலில் போகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு எதை காட்டுறாங்கன்னா நமக்கு ஃபால்ஸை காட்டுறாங்க. இது ஃபால்ஸ் கிடையாது, யாரையும் ஏமாந்துறாங்க, இதுதான் ஃபால்ஸு. இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வரைக்கும் நம்மளை கொண்டு போய் அங்கே ஒரு 2 சுற்ற விட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை கூட்டிகிட்டு வராங்க. சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளூர் பசங்க இவங்க எல்லாமே ஜாலியாக குளிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துவிட்டோம். நம்மளை மாதிரி நிறைய பேர் பரிசல் எடுத்துகிட்டு எல்லாம் வந்துட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துவிட்டோம். கிட்ட வந்ததுக்கப்புறம் அவர் நல்லா சுற்றி விடுவார். இப்போ சுற்றி விடுவார் பாருங்களேன். அவர் சுற்றல தலையே சுற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளை அடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். இது மணல் மேடை, அந்த இடத்துக்கு பேர். அங்கேயும் அப்படி பரிசலே போய் இறங்கி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு கிளம்பி போயிட்டோம். உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மேலேயுமே நிறைய பேர் லேடிஸு இவங்க எல்லாமே ஒரு தனி கடையாலாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தேவைப்படுற ஜூஸோ இல்லை மீனோ இந்த மாதிரி அவங்களே கேட்டிங்கன்னா அவங்களே வறுத்து கையில் கொடுத்துருவாங்க. நாங்கள் இங்கே ஒரு ஃப்ரெஷ் மீன் பிடிச்சி அங்கேயே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வறுக்க சொல்லிட்டோம். அவங்க எங்களுக்காக இப்போ வறுத்துட்ருக்காங்க. இப்போ வறுத்தோடனே இது மாதிரி நிறைய டீம் இருக்காங்க அங்கேயே. உங்களுக்கு தனியாக சிப்ஸோ என்னென்னமோ எல்லாமே விற்கிறாங்க. நாங்கள் இப்போ மீனை வாங்கி சாப்பிட்லான் இருக்கோம், சாப்பிட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீன் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மீன் வந்துடுச்சு. இப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ஒரு மீன் எடுக்கலாமா? இது எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருந்துச்சுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். சாப்பிட போகிறேன். நம்ம மீனை சாப்பிட்டாச்சு. பட் ஆனால் டேஸ்ட்டும் நம்ம சரௌண்டிங்ஸுமே அந்தளவுக்கு சரியாக இல்லைன்னு தான் சொல்லணும். சாப்பிட்றவங்க கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. நாங்கள் அடுத்து மீனை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம கிளம்பிட்டோம். மறுபடியும் பரிசலில் ரிட்டன் வந்துட்டுருக்கோம். மறுபடியும் அவ்வளோதான், எதுவுமே எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு நேராக எங்கே ஏறினமோ அந்த இடத்தையே கொண்டு வந்துட்டாருங்க நம்ம பரிசல் ஓட்டுறவர். அவ்வளோ நம்ம அப்பா சித்தப்பாவும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம கிளம்ப போகிறோம்.
ஒரு வழியாக ஒகேனக்கல் ட்ராவல் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.